அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் பார்ட் 17, அதாவது டே 17ல் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டங்களின் மேற்பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? கண்டங்கள் இதனுடைய மேற்பகுதி என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சியால் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள் கட்சி மற்றும் பகுதிகளில் இருந்தனர்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எத்தனை உறுப்பினர்கள் அப்போ கட்சி மற்றும் அந்த மாகாண பகுதிகளில் இருந்தனர் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன்ல 389 பேர் இருந்தனர். மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்ன தொழில்? மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது அது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழிலாகும். கொடுமணல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றிய குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு என்ன? ஒரு பொருள் லேசானதா இல்லை கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அடர்த்தி என்பது சரியான விடை. உலக உணவு தின நாள் எது? உலக உணவு தினம் இது என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? தேசிய கீதத்துக்கு இணையானது தேசிய பாடல் என அறிவித்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் ஆப்ஷன்ல காளிதாசர் என்பது சரியான விடை. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் யார்? வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் காந்தியடிகள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவமாகும். பாரிஸ் சாந்து ஜிப்சத்தை என்ன செய்யும் போது கிடைக்கிறது? அதாவது பாரிஸ் சாந்து அது ஜிப்சத்தை அழுத்தும் போதா வெப்பப்படுத்தும் போதா என்ன செய்யும் போது ஜிப்சத்திலிருந்து பாரிஸ் சாந்து கிடைக்கிறது? ஆப்ஷன்ல ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. குலாம் கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஜோதிபா பூலே ஆவார். தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பு ராணடே அவரின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் தான் சிவபாத சேகரன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதெல்லாம் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா சிரபுஞ்சி இருக்கும், ஆனால் சிரபுஞ்சியெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ மவுண்ட் சின்ராம் இது மேகாலயாவில் உள்ளது என்பது சரியான விடை. எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கு அளவீடு எது? எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு அதை என்ன சொல்லுவோம்? நம்ம கரைதிறன் என்று அழைக்கிறோம். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரியை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எண்ணாயிரம். குத்தகைக்காரர்கள் இவங்க கிட்ட சொந்த நிலம் இல்லை, அவர்கள் என்னவென அழைக்கப்பட்டனர்?
இவங்ககிட்ட சொந்த நிலம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயரில் அழைக்கப்பட்டனர்னா உளுகுடி என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1664 ஆண்டாகும். காத்திருப்பு காலம் மிக குறைவாக உள்ள தொழில் எந்த தொழில்? இந்த தொழில்ல காத்திருப்பு காலம் மிகவும் குறைவான காலம் உள்ளது. அது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில்ல தான் காத்திருப்பு காலம் மிக குறைவான உள்ள தொழிலாகும். கரீப் கட்டே என அழைக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? கரீப் கட்டே என அழைக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 6ஆம் 5 ஆண்டு திட்டமாகும். எதற்கு மாற்றாக நிதி ஆயோக்? இது ஜனவரி 1, 2015 தோற்றுவிக்கப்பட்டது. எதற்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் சணல் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? அது எந்த இடம்? முதல் சணல் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ரேஸ்ரா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது. எந்த போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் நில எல்லையை விரிவாக்கும் கொள்கையை பின்பற்றினர்? அது எந்த போருக்கு பின்? ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இந்தியாவில் நில எல்லையை விரிவாக்கும் கொள்கையை பிளாசி போருக்கு பின் தான் பின்பற்றினர். தங்க புரட்சி என்று அழைக்கப்படுவது எந்த பொருளுக்காக? தங்க புரட்சி இதுல அதிக மகசூல் அல்லது உற்பத்தி. ஆன்சர் பழங்கள் உற்பத்தி தான் தங்க புரட்சி என்று அழைக்கப்பட்டது. லக்னோவில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? லக்னோவில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் என்பது சரியான விடை. முண்டா கிளர்ச்சி எங்கு தோன்றியது? முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் ராஞ்சி என்பது சரியான விடை. 1824ஆம் ஆண்டு சிப்பாய்கள் கடல் வழியாக எங்கு செல்ல மறுத்தனர்? 1824ல் சிப்பாய்கள் கடல் வழியாக எங்கு செல்ல மறுத்தனர்னு பார்த்தீங்கன்னா பர்மாவிற்கு செல்ல மறுத்தனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.